வணக்கம். நான் டாக்டர் அருணா அசோக். நீங்க இந்த புது தோற்றத்த பார்த்திருப்பீங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், இத பண்றதுக்கே தைரியம் நெறைய தேவைப்பட்டது. கட்டாயம் கிட்னி தானம், லிவர் தானம், ஈவன் ரத்த தானத்துக்கு கூட இது ஈக்குவல் கிடையாது. இது ரொம்ப ஈஸி, சுலபம் பண்றதுக்கு. ஆனா, இந்த ஒரு உணர்வோட, இந்த ஒரு தோற்றத்தோட வெளியில ஒரு டாக்டரா நாங்க டக்குன்னு இந்த முடிவு பண்ணி பண்றதுக்கு, எங்களோட இந்த அனுபவங்கள் தினம் தினம் பெண்கள் படுற நெறைய ஸ்ட்ரெஸ் அந்த பிரச்சனைகள பார்க்கும்போது, பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. நம்ம ஓவேரியன் கேன்சர் டே, வேர்ல்ட் ஓவேரியன் சினைப்பை புற்றுநோய் நாளாக நம்ம வந்து கருதுறோம். ஸோ இதுல முக்கியமா என்னோட அனுபவத்த உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவு. நான் படிக்கும்போது எங்க ப்ரொஃபஸரோட ஒய்ஃப்க்கு ஓஜி ப்ரொஃபசர் எங்களோட எல்லாம் தலைமையா இருந்தவரு. அவங்க ஒய்ஃப்க்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் எனக்கு எப்படி வரும்? எனக்கு எங்க வரப்போகுது அப்படின்னு நினைப்பாங்க. அதனால கண்டுபிடிக்க லேட் ஆனதுனால ஒரு 6 மாசம் காலங்கள்ல அவங்கள நாங்க இழக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த 6 மாசம் காலமும் நான் அவங்க கூட இருந்தேன். அப்பல்லாம் வந்து அவங்க கூட சேர்ந்து நாங்களும் அழுவோம். ஒரு ஹவுஸ் சர்ஜன்சியா, ஒரு போஸ்ட் கிராஜுவேஷனா இருக்கும்போது, பேஷண்ட்ஸ் யாராவது ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொன்னா, எங்களுக்கு வந்து தானா கண்லேருந்து தண்ணி வரும். தானா நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுவோம். பட் ஓவர் த இயர்ஸ் இப்ப வந்து பேஷண்ட் அழுதாங்கன்னா, மனசுக்குள்ளார தான் அழ முடியுது. ஏன்னா, அந்த அளவுக்கு நாங்களும் அவங்க கூட சேர்ந்து கஷ்டப்பட்டோம்னா, அவங்களுக்கு யாரு தைரியம் குடுக்கறது? அதுதான் எங்களுக்கு மனசுல தோன்றது. இப்ப நான் முக்கியமா சொல்ல வேண்டியது, இப்ப இருக்கிற மருத்துவ வளர்ச்சியில கண்டுபிடிக்கிறதும் சீக்கிரம் கண்டுபிடிச்சுடுறோம். ட்ரீட்மெண்ட்டும் நல்லபடியா நடக்குது. நீங்க பயப்பட வேண்டாம். யாருக்காவது சினைப்பை புற்றுநோய் இருக்கு. எந்த புற்றுநோய் இருந்தாலும், உங்களுக்கு இல்ல ஒரு பிரச்சனை இருக்குனாலும், ஃபர்ஸ்ட் சீக்கிரம் கண்டுபிடிச்சுடுங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ட சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப நாள் ஒரு பிரச்சனைய வச்சுக்கிட்டு ஸ்கிரீன் பண்ணாமயே இருக்காதீங்க. என்னோட அனுபவத்துல ஒரு 3, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி என்கிட்ட தான் டெலிவரி ஆச்சு. ரொம்ப சுலபமா ஒரு சுகப்பிரசவம் ஆச்சு. தானா தான் கன்சீவ் ஆயி வந்தாங்க. நல்லா ஒல்லியா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இவங்களுக்கு இருக்காதுன்றது தான் எங்களுக்கு தோணுச்சு. ஒரு குழந்தை பொறந்து ஒரு 3, 4 வருஷம் கழிச்சு வந்தாங்க. டாக்டர் வலிக்குதுன்னு போய் ஒரு ஸ்கேன் பண்ணேன். ஓவரியில ஒரு கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது கேன்சரா இருக்கும்னு கூட எனக்கு ஊர்ல சொன்னாங்க. எதுக்கும் உங்ககிட்டயே வந்து கேட்டுடலாமே அப்படின்றதுக்காக வந்தேன். எனக்கு ஃபுல்லா ஓப்பன் பண்ணி ஆப்பரேஷன் பண்றதா, இல்ல லாப்ரோஸ்கோபில பண்றதா அப்படின்ற கன்ஃப்யூஷனுக்காக தான் வந்திருக்கேன் டாக்டர் அப்படின்னாங்க. சரிம்மா நம்ம லாப்ரோஸ்கோபி பண்ணி பார்ப்போம். அப்புறம் அதுல வந்து பயாப்சி பண்ணி அதுல வந்து ப்ராப்ளம் இருக்கா, கேன்சர் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம ஓப்பன் வேணா பண்ணிக்கலாம்னு சொன்னோம். வேண்டிக்கிட்டே தான் பண்ணோம். கேன்சரா இருக்கக்கூடாதுப்பா. சின்ன பொண்ணு, ஒரு குழந்தைய வச்சிருக்கா. அவளுக்கு இருக்கக்கூடாதுன்னு நெனச்சுட்டே பண்ணோம். ஆனா ரிப்போர்ட்ல கேன்சர் வந்துச்சு. ஃபுல்லா ஓப்பன் பண்ணி தான் நாங்க அத பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அந்த அறுவை சிகிச்சையுமே கொஞ்சம் 2, 3 மணி நேரம் ஆச்சு சர்ஜரி முடியறதுக்கு. 1 வாரம் 10 நாள் கழிச்சு ரிப்போர்ட் அந்த ஃபுல் பயாப்சி ரிப்போர்ட்ல ஸ்டேஜ் 1 கேன்சர்ன்னு வந்துச்சு. ஆனாலும் அவங்களுக்கு கீமோதெரபி தேவைப்பட்டது. இவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லும்போது ஒவ்வொரு தடவையும் நாங்க நெனைக்கிறது, இந்த பெண்மணி எப்படி எடுத்துப்பாளோ? சின்ன பொண்ணா இருக்காளே! இவ கிட்ட சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவாளோன்னு நாங்க ரொம்ப பயந்து பயந்து நான் போய் உட்கார்ந்து பேசுவேன். ஆனா அந்த பொண்ணு வாட் நெக்ஸ்ட் டாக்டர்? அடுத்தது என்ன செய்யலாம்? அப்படின்றத கேள்விய தவிர என்கிட்ட கேட்கவே இல்ல வேற எதையுமே. கண்ணு லைட்டா கலங்கு சோஞ்சு பெருசா அழல. அவகிட்ட சொல்லுவேன், "உனக்கு அழணும்னாலும் அழுதுருமா. ரொம்ப மனசுலயே டிப்ரஷன் ஆகாதுன்னு." ஆனா அவ சொன்னது என்னன்னா, "எனக்கு வாழ்க்கையில நெறைய பண்ண வேண்டியது இருக்கு டாக்டர். நான் அடுத்தது என்னன்னு தான் பார்க்கணும். என் பையன் இருக்கான் நான் பார்த்துக்கிறதுக்கு. எனக்கு என்ன அடுத்தது பண்ணணுமோ பண்றேங்க டாக்டர்." அப்படின்றது தான் அவங்க சொன்னாங்க. சோ அதே மாதிரி அவங்க கீமோதெரபி எடுத்துக்கும்போது, அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே முடிய எடுத்துட்டு, முடிய ஷேவ் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க துணைவர் வந்து சொன்னது, "அவ மட்டும் பண்ணா எல்லாரும் கஷ்டமா ஃபீல் பண்ணுவாங்கல்ல டாக்டர். அதனால எல்லாருமே பண்ணிட்டோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ எல்லாத்தையும் தாங்குவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு." இப்ப 4 வருஷம் ஆச்சு. நல்லா இருக்காங்க. வந்து பாப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவ ஸ்கிரீனிங் பண்ணிட்டு தான் இருக்கோம். திருப்பியும் எதுவும் வரல. வரவும் கூடாதுன்றது எங்க எல்லாரோட பிரேயர்ஸ். நான் உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, ஒரு பிரச்சனை இருக்கு. வயிறு வலி இருக்கு. இல்ல ப்ளீடிங் ஜாஸ்தியா ஆகுது. இல்ல உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப உங்க அப்பா, அம்மாக்கு யாருக்காவது கேன்சர் இருந்திருக்கு. உங்களுக்கு உடல் பருமமா இருக்கு. இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, கட்டாயம் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவ ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்க. ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா, உடனடியா டாக்டர் கிட்ட போய் அதுக்கு என்ன தீர்வுன்றத கேளுங்க. தீர்வு என்ன சொல்றாங்களோ அதுக்கான முடிவ ஒரு 2, 3 டாக்டர் கிட்ட கூட கேளுங்க. தப்பில்ல. ஆனா முடிவ எடுத்துடுங்க. நல்லபடியா ட்ரீட்மெண்ட் பண்ணி, நல்லபடியா அதுக்கான முயற்சிய எடுத்தீங்க அப்படின்னா, கட்டாயம் இப்ப இருக்கிற கேன்சர் ட்ரீட்மெண்ட், ஹெல்த் கேர் மருத்துவர்கள் வச்சு கட்டாயம் அதுலேருந்து நீங்க வென்று ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய திருப்பியும் அனுபவிக்க முடியும். பயப்படாதீங்க. நாங்க எல்லாம் உங்க கூட இருக்கோம். சோ நீங்க தைரியமா இருந்து நல்ல துணிவோட இத வென்று வரணும்ன்றது எங்களோட வேண்டுகோள்.